Hey guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சரி சார் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரேம்ப் மோடு தான் ஏதோ சைக்கிளில் முடிக்க சொன்னாங்க. இது ஏதோ முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சைக்கிள் இந்த ரேம்ப்பு ட்ரை பண்ணலாம். ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம முடிப்போம். இந்தியன் பைக்ஸ்னு நீங்கள் கமாண்ட் மட்டும் பார்த்தீங்க. இப்போ நம்மளோட ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ராங்க்லினோட உயிரை விட போகிறான். அவங்க ட்ரை பண்ணதில்லை சொல்லுவாங்க. என்ன காவாயிடு சாவத்துக்கு பதிலாக காப்பாத்துங்க எனக்கு ஏதோ ஆக போகுது. நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன கேட்குறீங்க? அது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அமுக்கமாக கேட்டுவாங்க. நான் ஏதோ ஒரு பென்சிலில் விளாட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட், அது என்னது அது இருக்கு. இது தெரிஞ்சில்ல கைஸ். இப்படி பெட்ரோல் பங்க் என்னோட இத்திலும் இருக்கு. ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசுக்கு இது இருக்கும்டா. இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஏதோ குட்டியாகிட்டானுங்க. ஏதோ சைஸ் பார்த்து வச்ச மாதிரி பண்ணுற. இன்னொரு வாட்டி நம்ம மேலே போய்ட்டு கீழே வரும் வேணாம். சரி இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகணும். நம்மளோட கண்ணை பார்த்தீங்கன்னா பாடி ஒருத்தரா நான் போன வீடியோ சொல்றேன் ப்ரோ ரேம்ப் முடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக்கு பைக்கு. இது என் கடை. இந்த மாதிரி அந்த மூடு உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போன நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இப்போ சொல்ல டைம் கிடையாது. ஆனால் ஏதோ பண்ணி வர வச்சேன். இந்த பைக்கு இது நம்மளோட பைக்கு கூட இல்லை. இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்தியன் பைக்கில் பார்த்து வச்சுருக்கேன். ஏதோ வாங்க என்ன எடுத்து போகலாம். வாங்க இந்த பைக்கை நான் எதுக்கு இதில் ஏறினேன். இதில் ஏறவே இல்லையே. இந்த பைக் தான் கிளிக் பண்ணேன். கடையில் எனக்கு ஆஃப்ரோட் பைக் எடுக்கலாம். ஆஃப்ரோட் பைக் கீரை போட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுக்கணும். அதனால தான் ரைடர் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். டாப் கீரை போட்டு இருக்கும்.
டாப் ஹீரோ போட்டு பறந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். பறக்க வேண்டியதுதான். இது எனக்கு ஒரு பிளான். இதே நம்ம இந்த சீட் கோட் போட்டு வரோம். ஹேண்ட்பேக் கலர் வேறு குஜ்ஜு சேலம் எதுக்குன்னு சொல்லுங்கள். ஹேண்டில் கரா க்ரீனு. ஜஸ்ட்டில் நீ அந்த மாதிரி பண்ணாவே பரவாயில்ல போலைய. ஆப்ரேட் பைக் எடுத்தால் நல்லா இருக்குன்னு எடுத்தாங்க. இதுதான் ஆப்ரேட் பைக்கு. எனக்கு தெரியும் உங்களுக்குமா. டே ப்ளீஸா ப்ளீஸ்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சேலஞ்சுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. என் ஃப்ரெண்டும் இப்போ தான் ட்ரை பண்ணான். இப்போ விளாண்டெல்லாம் அது நான் இப்போ ஜெயிச்சுருவாங்க. அது என் ஃப்ரெண்டு தான் விளாண்டு. டே ஓ ஒவ்வாடா ஜஸ்ட். ஆனால் பைக்கு தான் நிற்கிறது போச்சு. இப்போ நம்ம பைக்கு வர வைக்கணும். என்ன பண்ணுறது இல்லாமல் நான் எப்படி அங்கேருந்து அங்கே தாவி அப்படியே நான் கீழே வருது. ஐயோ இப்போ நம்ம தான் வர வேணுமா? இருங்க என் ஃப்ரெண்டு கால் பண்ணா வருவான் பைக்கு. இருங்க டக்குன்னு கால் ஃப்ரெண்டே கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. பைக்கு கீழே வந்துச்சுடா. அது மட்டும் எடுத்துத்தாடா. டே வேறு பைக் நான் எடுத்துகிட்டு வரேன்டா. சரி எடுத்துகிட்டு வந்துட்டோல. அதையாச்சும் பண்ணுறா சீக்கிரமா. எவ்வளோ இஷ்டம். சரிங்களா அந்த வண்டி வர வரும் வெயிட் பண்ணுவோம். உனக்குலாம் இந்த பைக் தான் செட் ஆகும். எடுத்துருவோம். என்னடா இப்படி ஆச்சுங்க. இந்த ரேஸ்க்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நான் வீடியோவில் வந்து அப்படியே பேக் என்ன பண்ணுங்க. ஸ்டாப் லீவ் நீங்கள் தான் இப்போ போகணும். இரண்டா வண்டியை ஸ்லோ பண்ணுறீங்க. சிஸ்டம் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே அப்படியே கீழே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. முதல்ல அந்த ரேம் தானே ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இருங்க பார்ப்போம். அதான் ஆமாம் சரிவா அதுதான் நினைக்கிறேன். டேய் ரொம்ப அணியாண்டா. இவ்வளோ தூரத்துக்கு கேப் விட்டுருக்கானுங்க. பின்னாடி அப்பாச்சி பைக் எதுக்குடா எடுத்த? கேட்கல நீங்கள். அப்பாச்சி பைக் தான் இந்த கேமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பைக் வர வச்சேன். அவ்வளோதான். கிலோ வெயிட் வரேன். இங்கே பைக் நின்று வேறு பார்த்து வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பைக் நிற்குது. ஆஃப் ரோட் பைக் இருக்குங்க. நல்லா இருக்கும். ஆஃப் ரோட் பைக் பிடிக்கும். ஆஃப் ரோட் பைக்கெல்லாம் அங்கேருந்து நம்ம இங்கே வந்தால் கூட ஜெயிச்சுட்டு வந்தோங்க. 2 சேலஞ்சு கொடுத்தான். கீழே வந்துடாத. கீழே தான் டே மொட்டை. அங்கேருந்து நம்ம அங்கே தாவி வர்றதுக்கு நம்ம இங்கேருந்து இங்கே குஷ்டம். நம்ம இந்த சேலஞ்சை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிடுவோம் காய்ஸ். அம்மா செம்மையான ஆடிடும் ஃபேமிலி. அதே ஹெல்த் இன்னும் இருக்கும் பாருங்க. நான் இறங்கி சொல்கிறேன். எப்போ
கட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ எந்த இடத்துல தைக்கல நானே சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து கீழே விழுந்து இங்கேருந்து பைக்கை வந்து இங்கே கீழே விழுந்து கரெக்டாக இங்கே வந்து விழுந்துருக்கேன். இப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்து நான் அங்கேருந்தே நான் பேராஷூட்டை ஓப்பன் பண்ணிருக்க வேண்டியது. ஏன்னா பேராஷூட் அப்டேட் வந்துருச்சு. போரே பாபா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். வந்துச்சுன்னா ஃப்ராங்க்லின் மண்டேல் தான் என்னன்னு தெரில. நல்ல புல்லரி கோடை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படியே தெரியும் உங்களுக்கு. சரி, அங்கேருந்து நம்ம திருப்பியும் வரலாமா? இந்த சைட்லேருந்து ஏன்னா நம்மளுக்கு அவன் என்ன சேனல் கொடுத்தான்னு தெரியுமா? நம்ம பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துலேருந்து பூஸ்ட்டை போட்டு நீ அந்த ரேம்ப்லேருந்து அங்கேருந்து கீழே வந்து அப்படியே நீ ஜெயிக்கணும். அதுதான் கொடுத்தான் அவன். ஆமாம், அதான் கொடுத்தான். என் ஃப்ரெண்டு தான் அது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் பூஸ்ட்டை போட்டு போயிட்டேன். எப்படியோ இங்கேருந்து அப்படியே என்ன பண்ணேன்னா இந்த இடத்துக்கு வந்து சேஃப்டி லேண்ட் ஆகிடணுன்னா அதனால் உங்களுக்காக நான் இவ்வளோ பண்ணி வந்திருக்கேன். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட மாட்டேங்கிறீங்க? அதுதான் எனக்கு முதல் தெரியல. போட்டு பாருங்க உங்களுக்காக நான் சரி, இந்த பைக் எங்கேயே விட்டுட்டு போவோம். இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பைக். நம்ம பைக் எங்கே இருக்கு? அதான் நம்மளோட பைக் ஃப்ரீ ஃபயர், அந்த ட்ரான் பைக் நிறுத்திட்டு அம்மா இது எப்படா அதை நான் வீடியோ எடுத்துருப்பேன். அதுக்கு 1 லட்சம் வியூஸ் போச்சு. இந்த வீடியோ எத்தனை வியூஸ் படம்? அந்த வீடியோக்கு நிறையா போச்சு. அதுக்கே 1 லட்சம் போச்சு அந்த வீடியோக்கு. இந்த வீடியோக்கு போவாதா? ஃப்ரீ ஃபயர் பைக்கு காட்டின உடனே எல்லோரும் 1 மில்லியன் 1 லேக் போயிடுச்சு. ஆனால் நான் தான் டெலீட் பண்ணேன். தந்தத்தில் அடங்கொக்கா மக்கா. ஹெல்த் இன்னும் அப்படி அங்கத்தில் பூஸ்ட் போட்டாங்க. போமான்னு சொல்லுங்க. போவோம். நான் இனிமேட்டு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கு. எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. நான் பிளான் ஒரு ரேம் தான் முடிச்சேன். நிறையா ரேம் சொல்லுங்க. என்னடா ஹெல்த் அப்படியே இருக்கு. ஹெல்த்து இதுதானே அது. நான் வண்டியோட போயிட்டேன். மெத்தட் நம்ம ட்ரை பண்ணோன்னு ரொம்ப நாள் உண்மை. என்ன பண்ணணும்? கன்னு எடுத்துப்போம். கன்னு இதுக்கு ஸ்கோர் பட்டன் திருப்பி வச்சு போட்டுக்கோ. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 1 லேக் போயிருந்துச்சு. இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் 2 லேக் அடிக்கணும்ல. நீங்கள் எப்போ நீங்கள் 2 லேக் நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ போடுறீங்க
லைக்கு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டான் வீடியோ பார்த்தீங்கன்னா 2K 2 மில்லியன் 2K பாட்டு போடுங்க சூப்பர் ஸ்டாருடா ஓகே சூப்பர் ஸ்டாருடா தொட்டு தூருடா மேடிக் ஸ்டைலுடா அப்படியும் அம்மனியும் எப்படி இருந்துச்சு நம்ம வீடியோவில் நம்ம இந்தியன் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வரப்போ நானே உங்களுக்கு அது பிக்சர் மட்டும்தான் இப்போ என்னது இருங்க ட்ரெஸ்ஸை மாற்றிவோம் ஹோட்டலையே ட்ரெஸ்ஸை மாற்றி இருங்க வரேன். இந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் பைக்ஸில் கன்று வரும். அது யாரெல்லாம் பார்க்கலையே பாருங்க. சரி இப்போ நான் ஒரு பிக்சர் காட்டினல எடிட் பண்ணி அதே பிக்சர் தான் நம்ம இந்தியன் பைக்ஸில் வரும். இனிமேல் நீங்கள் போலீஸ்லாம் இந்த மாதிரி ஏகே இந்த மாதிரி பிஸ்டலு எல்லாம் வச்சு உங்களை போர் வச்சுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கேம் அதுவும் ஒரு பிக்சர் தான். அது அந்த பிக்சர்னால தான் இந்த மாதிரி அந்த ஒர்க் ஸ்டார்டர்னு வந்துருச்சு. அதனால தான் இப்போ எடுத்து போடுறேன். சரி அந்த பிக்சர்னோட பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று இதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.